இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இனி நானும் தீர்ப்பிடேன். கடந்த வாரத்தில் இறை வார்த்தையை நாம் சிந்திக்கிற பொழுது தீர்ப்பிடக்கூடிய அதிகாரம் ஆண்டவருக்கு மட்டுமே என்பதை நாம் ஆழமாக சிந்தித்தோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற வேளையில் ஆண்டவர் இயேசு, இனி பாவம் செய்யாதே, நானும் உனக்கு தீர்ப்பிடேன் என்று சொல்லி அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை அனுப்பி வைக்கிறார். அப்படி என்று சொன்னால், கடவுளுடைய அந்த கருணை உள்ளம், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறுகிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா சூழல் பின்புலம், எந்த சூழ்நிலையில் இப்படி அந்த ஒரு பாவத்தில் விழுந்தார் என்ற எல்லா விதமான காரணிகளையும் ஆய்ந்தறிந்து கருணை உள்ளத்தோடு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி என்றால் அவர் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் மனு குலத்தை, மானுடத்தை மீட்டெடுப்பதான ஒழிய அவர்களை அழித்து கட்ட அல்ல. ஏனென்றால் கடவுள் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை நேசிக்கின்ற ஒரு இறைவனாக இருக்கிறார் என்பதுதான் இந்த இறை வார்த்தை நமக்கு ஆழமாக தெளிவுபடுத்துகிறது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய நாம் தான் மற்றவர்களை எல்லா சூழ்நிலையிலும் தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இவன் இப்படி, அவன் அப்படி, அவள் இப்படி, இவள் இப்படி என்று சொல்லி மற்றவர்களை தீர்ப்பிடுகிற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது, இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்கிற பொழுது அவர்கள் எல்லாருமே குறைந்தபட்சம் மனசாட்சியோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நீர் என்ன சொல்கிறீர் என்று அவர் மீது குற்றம் கண்டுபிடிப்பதற்காகத்தான் அங்கே அவர்கள் வந்தார்களே ஒழிய அந்த பெண்மணியை தீர்ப்பிட அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் கல் எறியட்டும் என்று சொன்னபோது குறைஞ்சபட்ச மனசாட்சி அவர்களுக்கு இருந்ததால் தான், மனசாட்சி என்பது கடவுளுடைய குரல், அந்த குரல் அவர்களை தூண்டி அவர்கள் தங்களுடைய சுய ஆய்வு செய்து பார்த்தபோது அவர்கள் ஒருவருமே அந்த பெண்ணின் மீது கல்லெறியவே கிடையாது. முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எல்லாமே நாம் பலவீனமானவர்கள் தான், பாவிகள் தான். நாம் மட்டும் என்னவோ ஆண்டவருக்கு அடுத்திடத்தில் இருப்பது போல அயலாரை நாம் தீர்ப்பிடுகிற பொழுது அந்த எல்லா விதமான கோபம், சாபம் நம் மீது வந்து விழும். அதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்மணி அங்கு தவறு செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட போது அங்கே சுயநலம்தான் அவருடைய பாவத்திற்கு காரணமாக இருக்கிறது. சுசன்னா என்ற அந்த பெண்ணை அவரை தன்னுடைய வாழ்வில் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு மோசமான ஒரு எண்ணம் அவருடைய வாழ்வில் அங்கே இருந்தபோது, அவருடைய சுய ஆசை அங்கே நிறைவேறாத போதுதான் அது வேறு விதமாக வெளிப்பட்டு தேவையில்லாத பழிபாவத்தை சுமத்துகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுயநலத்தால் நாம் பல நேரத்திலே தேவையில்லாத அவதூறுகளை அடுத்தவர் மீது வாரி இறைக்கிற போது ஆண்டவருடைய கோபம், சாபம் நம் மீது வந்து விழும். நீதிமான்களுக்கு தவறு இழைக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் வன்மையாக எழுந்து கண்டிக்கிறார். எனவே இந்த நாளில் நாம் தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் எப்பொழுதும் மன்னிக்கிற இறைவனாக, கருணை உள்ளம் கொண்டவராக, எப்பொழுதும் அவர் தீர்ப்பிடுகிறவர் அல்ல. தீர்ப்பை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் அது நம் கையில் இருக்கிறது. கடைசியிலே ஆண்டவர் திருமுன் நிற்கப்படுகிற பொழுது நேர்மையாளர்களை அவர் கேட்ட கேள்வி அந்த அன்பின் கேள்வியாகத்தான் இருந்ததே ஒழிய பலவீனங்களை முன்வருத்தி அவர் என்றைக்குமே கேட்டது கிடையாது. எனவே அதை உணர்ந்தவர்களாக கடவுள் எப்பொழுதும் கருணை உள்ளம் கொண்டவராக இருகரம் வீட்டி நம்மை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு சொன்ன அதே வார்த்தை, நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, இனி பாவம் செய்யாதே, நீர் போகலாம். அடுத்த ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நல்ல விதமாக இந்த தவ காலத்திலே பயன்படுத்தி ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நேசனும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.